Om Saranabhava. Happy morning to all my brothers and sisters of third year CSE. This is your class in mobile computing. In previous class, we have seen wireless transport layer security WTLS. WTLS வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செக்யூரிட்டி லேயருக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூர்ட் மேனரில் நடக்கும்னு சொல்லியிருந்தோம். அந்த செக்யூர்ட் மேனர் அப்படின்றது எதை பொறுத்து எப்படி இருக்கும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் அண்ட் அத்தன்டிகேஷன் அண்ட் தென் தி கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஸோ நீங்கள் அனுப்புகிற உங்களோட மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக கிரிப்டோகிராஃபிக் டெக்னிக்ஸ் மூலயமா வந்து ட்ரான்ஸ்மிஷன் நடக்கும். இல்லை ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்யூர் செக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இந்த செக்யூர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் எஸ்இசியோடைய க்ரியேட், எக்ஸ்சேஞ்ச், கமிட், அதுக்கப்புறமா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் நடக்கும். ஸோ இந்த கமிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரிஜினேட்டர் வந்துட்டு சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுறாரு. அது இஷ்யூ பண்ணும்போது அவருடைய கமிட் ரெக்வஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிமிட்டிவாக இருக்கணும். அந்த ப்ரிமிட்டிவ் அப்படின்றது உங்கள் ஹேண்ட் ஷேக்கை கம்ப்ளீட் ஆகிற ஆரிஜினேட்டர் சைட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஸ்விட்ச் பண்ணுறது வந்து நெகோஷியேட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. நெகோஷியேட் ஆகலை அப்படின்னா யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் யுவர் மெசேஜ் டு அன் ஆரிஜினேட்டர் சைட். ஸோ இதுதான் அதனுடைய மெயின் பர்பஸ். தென் எஸ்இசி எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ கிளைண்ட் சர்டிஃபிகேட். ஸோ அந்த கிளைண்ட் சர்டிஃபிகேட்டில் மெசேஜை வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது உங்களோட அத்தன்டிகேஷன் வந்து கிளைண்ட்டில் வந்து பப்ளிக் கீயில் கொடுப்பாங்க. ஸோ அந்த பப்ளிக் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீ, ப்ரைவேட் கீன்னு 2 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த கீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. தென் யூ ஆர் சீன் எஸ்இசி கிரியேட் டு இனிஷியேட் தி செக்ஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் போர்ட், எஸ்இசி கிரியேட், சோர்ஸோடைய அட்ரஸ், டெஸ்டினேஷனோட அட்ரஸ், அப்புறம் அந்த ரெக்வஸ்ட்டை நம்ம கொடுக்கறது, ரெஸ்பான்ஸை வாங்குறது, அந்த கீ எக்ஸ்சேஞ்ச், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன் மெத்தடில் நடக்கும். ஸோ கம்ப்ரெஷன் அப்படின்போது இப்போ எங்கிட்ட லார்ஜ் மெசேஜ் இருக்குது அப்படின்னா அந்த லார்ஜ் மெசேஜை நான் ஷார்ட் பண்ணி சிங்கிளாக வந்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். Then next we are seen about an data transfer. இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் அ யூனிட் டேட்டா. அந்த யூனிட் டேட்டாவுக்கு சோர்ஸ் போர்ட், சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் போர்ட் அண்ட் தென் யூசர் டேட்டா இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ண முடியாது. தென் நெக்ஸ்ட் வி ஹவ் சீன் அபவுட் WTP, வயர்லெஸ் ட்ரான்சாக்ஷன் ப்ரோட்டோகால். ஸோ இந்த வயர்லெஸ் ட்ரான்சாக்ஷன் ப்ரோட்டோகாலை வந்து TCP லேயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து 1 வே அண்ட் தென் 2 வே ஹேண்ட் ஷேக் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி உங்களோட பேண்ட்வித் லோவாக இருந்துச்சு அப்படின்னா அது டாப் ஆஃப் த மெசேஜில் செக்யூர்டு மேனரில் கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓவர் கம் பண்ணுறாங்க. தென் அட்வான்டேஜஸ் வந்து இட் ஜஸ்ட் இம்ப்ரூவ்ஸ் யுவர் ரிலையபிலிட்டி, தென் இம்ப்ரூவ்ஸ் யுவர் எஃபிஷியன்சி, தென் சப்போர்ட் ஃபார் யுவர் ட்ரான்சாக்ஷன். அதுக்கப்புறம் இதில் 3 ஃபீச்சர்ஸ் இருக்குது. கிளாஸ் 0, கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2. கிளாஸ் 0 வந்து அன்ரிலையபிள் லைக் யுவர் UDP மெசேஜ். கிளாஸ் 1 and 2 அப்படி காம்பினேஷனில் இருந்துச்சுன்னா ரிலையபிளாக இருக்கும். அதில் கிளாஸ் 1 இல்லாமல் கிளாஸ் 2 மட்டும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரிசல்ட் மெசேஜுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ அது யூஸ் பண்ணும்போது உங்களோட ரிலையபிலிட்டி அப்படின்றத எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா டூப்ளிகேட் ரிமூவல், ரீட்ரான்ஸ்மிஷன், அக்னாலேஜ்மெண்ட் அண்ட் தென் யூனிக் ட்ரான்சாக்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து TR இன்வோக் பண்ணணும், TR ரிசல்ட் கொடுப்பாங்க, தென் TR அபார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட PDUவில் எக்ஸ்சேஞ்ச் மெசேஜ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் அக்னாலஜ்மெண்ட் தென் ஆட்டோமேட்டிக் அக்னாலஜ்மெண்ட் 2 இருக்குது. ஸோ யூசர் அக்னாலஜ்மெண்ட்டில் இட் ஜஸ்ட் கன்ஃபார்ம்ஸ் யுவர் மெசேஜ் ரிசீவ்ட் பை யுவர் WTP என்டிட்டி. ஸோ இந்த WTP கிளாஸ் 0. ஸோ கிளாஸ் 0ல் வந்து உங்களுக்கு இன்வோக் ஆகிற உங்களோட மெசேஜஸ் வந்துட்டு ஸ்டேட்லெஸ்ஸில் இருக்கும். ஸோ ஸ்டேட்லெஸ்ஸில் இருக்கும்போது உங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளாக்லையுமே இப்போ வந்து இதில் A அப்படின்ற யூஸ் பண்ணுறாங்க. அந்த A ஃப்ளாக் அப்படின்றது அக்னாலஜ்மெண்ட், அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் அக்னாலஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து யூசர் டேட்டாவை அசைன் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ டைப் C அப்படின்றது என்னென்னா கிளாஸ் 0. ஸோ கிளாஸ் 0வை ஹேண்டில் பண்ணுறதுக்கான கீ தான் வந்து H. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் WTP கிளாஸ் 1. ஸோ கிளாஸ் 1 எப்பவுமே ரிலையபிளாக தான் ஆஃபர் பண்ணும் லைக் யுவர் UDP. ஸோ இதோட பேசிக் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பேசிக் ட்ரான்சாக்ஷன்ஸில் மெசேஜ் இன்வோக் PDU கொடுத்து அதுக்கான அக்னாலஜ்மெண்ட் வாங்குவாங்க. இதில் யூசர் அக்னாலஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துல மெசேஜ் நான் இன்வோக் பண்ணுறனோ அதோடைய ரைட் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து அக்னாலஜ்மெண்ட்ஸ் கொடுத்து அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வாங்குவாங்க. ஓகேவா?
தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா WTP கிளாஸ் 2 இருக்குது. ஸோ இந்த WTP கிளாஸ் 2ல் வந்துட்டு ஒரு பேசிக் ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அப்போ பேசிக் ட்ரான்சாக்ஷன் நடக்கும்போது WTP கிளாஸ் 2ல் வந்துட்டு யூசரோட அக்னாலஜ்மெண்ட் இருக்காது. அதுக்கப்புறம் யூசரோட அக்னாலஜ்மெண்ட் வந்து கிளாஸ் 2ல் எங்கே டிஃபைன் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து ஹோல்ட் ஆன் மெமரி கொடுக்கும்போது யூசரோட அக்னாலஜ்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் மெசேஜை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இன்வோக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதனுடைய பார்ட். ஸோ டிஆருடைய இன்வோக் ரெக்வஸ்ட் அண்ட் தென் அதோட இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸில் வந்து ரெஸ்பான்ஸ் மெசேஜ் கொடுத்து அந்த டிஆரோட ரிசல்ட்ஸ் எங்கே இருக்கோ அந்த ரிசல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம கான்ஃபிகரேஷன் கொடுத்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ் செக்ஷனில் பார்த்தது. நவ் வில் see our new topic, that is your new chapter about an mobile application layer. 2 minutes. So mobile application layer la your first topic is wireless section protocol. ஸோ வயர்லெஸ் செக்ஷன் ப்ரோட்டோகால் அப்படின்றது என்னென்னா ஒரு ப்ரௌசிங் செக்ஷன். அது வந்து உங்களோட மொபைலோட ஹேண்ட்செட்டை HTTP ப்ரோட்டோகாலுக்கு ரிலேட்டடாக வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ரிலேயபிளாகவும் இருக்கும், அன்ரிலேயபிளாகவும் இருக்கும். இதில் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணுறது உங்கள் டாப் ஆஃப் டேட்டாகிராம் சர்வீஸில் வந்து கொடுக்கறதுக்காக தான். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் மேனேஜ்மெண்ட், கேப்பபிலிட்டி நெகோசியேஷன் அண்ட் கண்டென்ட் என்கோடிங். செக்ஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய வயர்லெஸ் செக்ஷன் ப்ரோட்டோகால் WSP ஒரு கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது அதோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணணும். ஸோ ரிலீஸ் பண்ணும்போது அதோட கேப்பபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி ரெஸ்யூம் பண்ணலாம். நான் எப்போ அதை சஸ்பெண்ட் பண்ணி ரெஸ்யூம் பண்ணுவேன் அப்படின்னா, என்னோடய செக்ஷன்ஸில் நிறைய இம்பார்ட்டண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸை நான் இண்டிபெண்ட்டாக வச்சு அதோட லைஃப் டைமுக்கு வந்து நான் கொண்டு போகும்போது நான் சஸ்டெயின் பண்ணுவேன். ஏன்னா அப்போ என்னுடைய ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹோல்ட் ஆன் பண்ணி நியூ ப்ராசஸ் கொடுக்கறதுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன். தென் செகண்ட் ஒன் இஸ் கேப்பபிலிட்டி நெகோசியேஷன். கேப்பபிலிட்டி நெகோசியேஷன் அப்படின்றது கிளைண்ட் அண்ட் சர்வர் 2 பேருக்குள்ளே இருக்க ஒரு அக்ரிமெண்ட். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ரோட்டோகால்ஸ் வந்து காமனாக இருக்கும். அந்த காமனாக இருக்க ப்ரோட்டோகால் வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ அதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கிளைண்ட், SDU சைஸ், மேக்ஸிமம் அவுட்ஸ்டாண்டிங் ரெக்வஸ்ட், உங்கள் ப்ரோட்டோகாலோடைய ஆப்ஷன்ஸ் அண்ட் தென் சர்வருடைய SDU சைஸ். தென் தேர்ட் ஒன் இஸ் யர் கண்டென்ட் என்கோடிங். ஸோ கண்டென்ட் என்கோடிங்கில் எஃபிஷியண்ட்டான பைனரி என்கோட் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து சிங்கிள் இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா ஐ ஹவ் டு கிவ் அ ப்ரொசீஜர் டு அண்ட் மல்டிபிள் அவுட்புட். இப்போ நான் தான் ஒரு சிங்கிள் சோர்ஸ், என் சிங்கிள் சோர்ஸ் வந்து உங்கள் கிளாஸில் இருக்க 29 மெம்பர்ஸும் மல்டிபிள் டெஸ்டினேஷன்ஸ், நீங்கள் எல்லாருமே என்னோடய இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணுறீங்க, ஷேர் பண்ணிக்கிறீங்க. அதுதான் கண்டென்ட் என்கோடிங். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் யோர் WSP/B. அந்த B அப்படின்றது என்னென்னா ப்ரௌசிங். ஸோ இந்த ப்ரௌசிங்கை வந்துட்டு WAPலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், WSPலேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது யூஸ் பண்ணுறதால அதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா HTTP 1.1 ஃபங்க்ஷனாலிட்டி. இது வந்து ஒரு எக்ஸ்டென்சபிள் ரெக்வஸ்ட். ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை யூஸ் பண்ணி உங்கள் மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காம்போசிட் ஆப்ஜெக்டாக இருக்கும். அதோட கண்டென்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா நெகோஷியேட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு பைனரி ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த பைனரி ஃபார்ம் யூஸ் பண்ணி யூ கேன் டிஃபைன் யுவர் கண்டென்ட் டைப், கேரக்டர் செட் என்கோடிங் அண்ட் தென் யுவர் லாங்குவேஜஸ். ஸோ இந்த லாங்குவேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட் பண்ணுற உங்களுடைய ப்ரொசீஜர்டு டேட்டா பேஸ்லேருந்து அது எடுத்துக்கிறதா இருக்கும். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்ஷன் ஹெட்டர். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்ஷன் ஹெட்டரில் உங்கள்கிட்ட இருக்க கிளைண்ட் அண்ட் சர்வர் ரெக்வஸ்ட்டையும் ரிப்ளையும் வந்து ஹெட்டர் மூலயமா ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கிறாங்க. ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது அதோட லைஃப் டைம் வந்துட்டு ஹையாக இருக்கும். ஸோ அது ஹையாக இருக்கிறதால அந்த ஹெட்டர் மே இன்க்ளூட் யோர் character set, language, device capabilities and then remaining parameters. Then your third feature is push and pull data transfer. So push and pull data transferல இப்போ ஒரு சர்வர் இருக்கார் அப்படின்னா அந்த சர்வருக்கு நான் மெசேஜை புஷ் பண்ணுறேன்,
ஸோ புஷ் பண்ணிட்டு அந்த மெசேஜ் நான் வந்துட்டு புல் பண்ணிக்கலாம், அதாவது நான் ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். அப்படி நான் புஷ் பண்ணி ரிட்ரீவ் பண்ணும்போது என்னோடய சப்போர்ட் எல்லாமே WSPயில் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நடக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் டு கன்ஃபார்ம் யோர் டேட்டா புஷ் வித்தின் எக்ஸிஸ்டிங் செக்ஷன். ஸோ என்னுடைய செக்ஷனுக்குள்ளே என்னோடய கம்ப்ளீட் பாத்குள்ளே தான் இந்த டிரான்சாக்ஷன் நடக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கணும், கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். தென் செகண்ட் ஒன் இஸ் நான் கன்ஃபார்ம்டு டேட்டா புஷ் வித்தின் அன் எக்ஸிஸ்டிங் செக்ஷன் கான்டெக்ஸ்ட். இப்போ என்கிட்ட கன்ஃபார்ம் ஆகாத மெசேஜஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மெசேஜஸ் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸிஸ்டிங் செக்ஷனுக்கு நான் மூவ் பண்ணி அதுலேருந்து நான் டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணிக்கிறது. தென் தேர்ட் ஒன் இஸ் நான் கன்ஃபார்ம்டு டேட்டா புஷ் வித்தவுட் அன் எக்ஸிஸ்டிங் செக்ஷன் கான்டெக்ஸ்ட். கன்ஃபார்ம் ஆகாத மெசேஜை புஷ் பண்ணி அதனோட எக்ஸிஸ்டிங் செக்ஷனை நான் வாங்கிறது. இதுதான் 3 புஷ் அண்ட் புல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். தென் your fourth one is asynchronous request. asynchronous requestல உங்களோட ப்ரௌசர் சப்போர்ட் பண்ணும். சொன்ன மாதிரி ஒரு கிளைண்ட் will send the message to an multiple server. ஸோ மல்டிபிள் சர்வருக்கு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணி சைமல்டேனியஸாக அதனுடைய மெசேஜ் டிரான்ஸ்மிஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியன்சியாக கொண்டு போகிறாங்க. அப்படி அதை எஃபிஷியன்சியாக கொண்டு போகும்போது அந்த ரெக்வஸ்ட்டும் ரெப்ளையும் பார்த்தீங்கன்னா லேட்டன்சியை பேஸ் பண்ணியிருக்கும். அந்த லேட்டன்சி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இம்ப்ரூவ்டாக இருக்குது. ஸோ இம்ப்ரூவ்டாக இருக்கும்போது தட் ரிசல்ட் வில் பி சென்ட் டு ஒன் கிளைண்ட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். ஸோ எப்போ வேணுமோ அப்போவே உங்கள் கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா மெசேஜை வந்து சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த WSPலேயும் WTP மாதிரி 3 கிளாஸஸ் இருக்குது. கிளாஸ் 0, கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2. கிளாஸ் 0 வந்து அன்கன்ஃபர்ம்டு புஷ். ஸோ செக்ஷனை ரெஸ்யூம் பண்ணும், செக்ஷனை மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. கிளாஸ் 1ல் கன்ஃபர்ம்டு புஷ். கிளாஸ் 2ல் மெத்தட் இன்வொகேஷன், செக்ஷன் ரெஸ்யூம் அண்ட் செக்ஷன் மேனேஜ்மெண்ட். உங்கள்கிட்ட இருக்க மெத்தடை இன்வொகேட் பண்ணிவிட்டு அந்த செக்ஷனை ரெஸ்யூம் பண்ணிவிட்டு செக்ஷனை மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ WSP/P உடைய செக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ரெக்வஸ்ட் இருக்குது. இந்த கனெக்ட் ரெக்வஸ்ட் அப்படின்றது உங்கள்கிட்ட இருக்க ஒரு நியூஸ் செக்ஷனை நிறைய பேராமீட்டர்ஸில் வந்து ஆட் பண்ணிப்பாங்க. அந்த பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வரோட அட்ரஸ் SA, கிளைண்ட்டோட அட்ரஸ் CA, கிளைண்ட்டோட ஹெட்டர் CH அண்ட் ரெக்வஸ்டட் கேப்பபிலிட்டி RC. இந்த 4மே உங்களுடைய ரெக்வஸ்ட் பேராமீட்டருக்கு சென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கனெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் கனெக்ட் IND அப்படின்றது எப்போவுமே ஒரு நியூ செக்ஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதில் வந்து பேராமீட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம PDU கூட கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாம் சேம் பேராமீட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. தென் கனெக்டோட RESனால் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது. அதாவது இங்கேருந்து எனக்கு வந்திருக்க மெசேஜ் எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நியூ செக்ஷனுக்கு நான் வந்துட்டு ரிப்ளை சென்ட் பண்ணுறது. அதுதான் கனெக்ட் RES. தென் கனெக்ட் CNF. ஸோ CNFல வந்துட்டு உங்களுடைய கான்ஃபிகரேஷன்ஸ் நடக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா WTPயோடைய கிளாஸ் 2 டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஸோ அந்த கிளாஸ் 2 உடைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது இதை சர்வரோட ஹெட்டர் அண்ட் அதுதான் SH அண்ட் நெகோசியேஷன் கேப்பபிலிட்டி அதுதான் NC, நெகோஷியேட்டட் கேப்பபிலிட்டி. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சர்வர் சைட்லேருந்து நெகோசியேஷன் வாங்கி அந்த மெசேஜை உங்களுக்கு ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் உங்களுடைய 4 டெக்னிக்: கனெக்ட் ரெக்வஸ்ட், கனெக்ட் இண்டிகேட், கனெக்ட் ரெஸ்பான்ஸ் அண்ட் கனெக்ட் CNF. அதாவது கன்ஃபார்ம் த செக்ஷன், அதுதான் CNF. ஓகே, ஸோ இது உங்களுடைய செக்ஷன் எப்படி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு செக்ஷனை எப்படி சஸ்பெண்ட் பண்ணி சர்வருக்கு வந்துட்டு கிளைண்ட் அண்ட் சர்வருக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இந்த கம்யூனிகேட் அப்படின்னு வரும்போது சஸ்பெண்ட் ரெக்வஸ்ட் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், ஒரு கிளைண்ட் கிட்டேருந்து அதனோட செக்ஷன்ஸை வாங்கிக்கும். ஸோ வாங்கிட்டு அந்த WTP வந்து பார்த்திங்கன்னா மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க டு த சர்வர். ஸோ அதை ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது அந்த சர்வர் வந்து கிளாஸ் 0 டிரான்சாக்ஷனில் இருக்காங்களான்னு செக் பண்ணிவிட்டு மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க.
இது ssuspend request. Then ssuspend indicate. ஸோ இண்டிகேட்டில் வந்துட்டு போத் த கிளைண்ட் அண்ட் சர்வர் சைட் பேராமீட்டர்ஸ் வந்துட்டு ரீசனபிளாக இருக்கா, இல்லைனா அதை வந்து சஸ்பெண்ட் பண்ணலாமா. சப்போஸ் அதை சஸ்பெண்ட் நான் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் யார், ஸோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ஏற்ற மாதிரி என்னோடய மெசேஜை நான் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும். சப்போஸ் அதை நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன், என்னால் நான் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ இந்த இடத்துல WTP கிளாஸ் 0 டிரான்சாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ட் ஆன் ஆகிடும். ஸோ அதுதான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் டிஸ்கனெக்ட் கொடுத்துருக்காங்க. உங்களோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகாமல் பாதிலே ஹோல்டன் ஆகி நிற்குது, அதாவது யுவர் மெசேஜ் ஹஸ் பீன் சஸ்பெண்டட் டு அன் another ப்ராசஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ரெஸ்யூம் பண்ணோம். எதை நம்ம ரெஸ்யூம் பண்ணணும் அப்படின்னா கிளைண்ட் கிட்டேருந்து வாங்கின ரெக்வஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ரெக்வஸ்ட்டை நான் ரெஸ்யூம் பண்ணி இன்னொரு அட்ரஸ்க்கு நான் சென்ட் பண்ணணும். அதுதான் ரெஸ்யூம் ரெக்வஸ்ட். ஸோ அதை நான் ரெஸ்யூம் பண்ணி நான் சென்ட் பண்ணுறதுக்கு ஐ ஹவ் டு நோ சம் ஆஃப் அ பேராமீட்டர்ஸ் லைக் சர்வர் அட்ரஸ் அண்ட் தென் கிளைண்ட் அட்ரஸ். அப்புறமா ரெஸ்யூம் இண்டிகேட், இது வந்து நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் இண்டிகேட் பண்ணியிருக்கீங்களோ உங்களோட ரெஸ்யூமை அதை செக் பண்ணோம். தென் ரெஸ்யூம் RES, ஸோ இது வந்து சர்வர் ரெஸ்பான்ஸ் கிளைண்ட்டுக்கு ரெஸ்யூம் பண்ணுறது கொடுக்கும். தென் CNF வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கன்ஃபார்ம் தி மெசேஜ். இதுதான் உங்களுடைய WSP P செக்ஷன் சஸ்பென்ஷன் அண்ட் ரெஸ்யூம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெர்மினேஷனில் நான் டிஸ்கனெக்ட் அப்படின்னா ரெக்வஸ்ட்டை இனிஷியேட் பண்ணிவிட்டேன், பண்ணதுக்கப்புறமா அதை இண்டிகேட் பண்ணியிருக்கேன் கனெக்ஷன்ஸை நான் வந்து பார்த்திங்கன்னா WTP கிளாஸஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கேன். Then your last one is WSP/P completed transaction. Completed transaction அப்படின்றது உங்களோட மெத்தட் invoke request இருக்குது. இந்த invoke request என்ன பண்ணும், just sends the client request with the parameters of CTID. CTIDனா client transaction ID. M stands for method and RU stands for request URI. உங்களோட யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் ஐடென்டிஃபையரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கப்புறமா அந்த மெத்தட் PDU வந்துட்டு சர்வருக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஸோ சர்வர் ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது அங்கே மெத்தட் invoke.ind, ஸோ இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா உங்கள் சர்வர் சைடில் STID சர்வர் டிரான்சாக்ஷன் ஐடி, அப்புறம் அதனுடைய மெத்தட், அதுக்கப்புறம் ரெக்வஸ்டுடைய URI, இந்த மூணுமே வந்துட்டு வாங்கிட்டு அதை நீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸாக கொடுத்துட்றாங்க. ஸோ ரெஸ்பான்ஸாக கொடுக்கும்போது சர்வரோட டிரான்சாக்ஷன் ஐடியை மட்டும்தான் ரெஸ்பான்ஸாக கொடுப்பாங்க. ஸோ அதை வாங்கிட்டு உங்களோட மெசேஜ் இன்வோக் பண்ணி CTID மூலயமா மெசேஜ் வந்து ட்ரான்ஸ்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா STID இருக்கும். அந்த STIDயில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ரிசல்ட் இருக்குது. ரெக்வஸ்ட் ரிசல்ட் வந்து ஸ்டேட்டஸ், S stands for status, RH stands for response header, RB stands for response body. ஸோ இதை வந்து உங்களுக்கு சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கிளைண்ட்டில் மெத்தட் ரிசல்ட் டாட் இண்டிகேட்டில் வந்துட்டு CTIDயும் அதுக்கப்புறம் உங்களோட சோர்ஸ் RH அண்ட் RB மட்டும் எடுத்துக்கும். அது எடுத்ததுக்கப்புறமா it just gives a result only the CTID மட்டும் இங்கே கிளைண்ட்டில் இருந்து சர்வர் கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட WTP கிளாஸ் 2 டிரான்சாக்ஷன் நடக்கும். ஸோ அந்த கிளாஸ் 2 டிரான்சாக்ஷன் நடக்கும்போது இதனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா STIDக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளையாக கொடுக்கும். இதுதான் உங்களுடைய கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆஃப் WSP வயர்லெஸ் செக்ஷன் ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ வயர்லெஸ் செக்ஷன் ப்ரோட்டோகால்னால் என்னென்னு பார்த்தோம். அதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் மேனேஜ்மெண்ட், கேப்பபிலிட்டி நெகோசியேஷன் அண்ட் தென் கண்டென்ட் என்கோடிங். WSP/B, B stands for your browser. ஸோ ப்ரௌசரோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா HTTP 1.1ஓட ஃபங்க்ஷனாலிட்டி, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் செக்ஷன் ஹெட்டர், புஷ் அண்ட் புல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், அசிங்கர்னஸ் ரெக்வஸ்ட். அதுக்கப்புறம் WSP/B உடைய ஓவர் WTP, அதில் 3 கிளாஸ் இருக்குது. கிளாஸ் 0, கிளாஸ் 1, கிளாஸ் 2. கிளாஸ் 0னா அன்கன்ஃபார்ம்டு புஷ், கிளாஸ் 1னா கன்ஃபார்ம்டு புஷ், கிளாஸ் 2னா மெத்தட் இன்வகேஷன். ஸோ அதில் WSP/P உடைய
செக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பார்த்தோம். செக்ஷன் சஸ்பென்ஷன் அண்ட் ரெஸ்யூம், WSP/P செக்ஷனுடைய டெர்மினேஷன்ஸ், அந்த டெர்மினேஷன் நடந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்தோம். ஓகேவா? இதோட இன்னைக்கு கிளாஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் வில் சி WAE, WML, WTA. மூணுமே சின்ன சின்ன டாபிக் தான். அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வில் ஸ்டார்ட் Unit 5 in next class. Okay, thank you.